தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி. ஸோ அஷ்டம சனியுடைய பலன்ல பாதி பலன வந்து அர்த்தாஷ்டம சனி குடுப்பார்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அஷ்டமம் அப்டின்னா 8, அர்த்தாஷ்டமம் அப்டின்னா 4. 8 2ஆல வகுக்கும்போது 4, 8ல பாதி 4. அப்போ அஷ்டம சனியுடைய பாதிப்புகள்ல பாதி பாதிப்புகள் இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்கலாம் அனுபவிப்பாங்க அப்டிங்கிறது ஒரு ஜோதிட விதி அப்டிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே தான் இப்போ தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியா 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இல்லையா? ஸோ அப்ப மன ரீதியான சஞ்சலங்கள், கலக்கங்கள், தன் பயம், வீண் பயம், ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு வெட்கப்படுறது, ஒரு வெளியில பேசுறதுக்கே வந்து கூச்சப்படுறது, நமக்கு என்ன பிடிக்குங்கிறத சொல்றதுல கூட ஒரு தயக்கம், இந்த மாதிரி தன்னை வெளிக்கொண்டு வர்றதிலே நெறைய பிரச்சனைகள் வந்து உளவியல் ரீதியா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி அர்த்தாஷ்டம சனி பயிற்சிக்கு அப்புறம் இருந்துகிட்டே வந்தது. அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. 4ல இருந்து வந்த சனி என்ன ஆகுறாரு? வக்ரம் ஆகுறாரு. சொத்து சுகங்கள்ல நெறைய வில்லங்கங்கள் ஏற்பட்டிருக்கும். இவங்களே வில்லங்கம் உள்ள ஒரு சொத்த வாங்கி மாட்டுறது, இல்ல அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு மித்த பணம் குடுக்க முடியாம அந்த அட்வான்ஸ் லாக் ஆகுறது. இல்ல எங்க தான் பிரச்சனை இருக்குதோ, அங்க போய் ஒரு சொத்த வாங்கி வைக்கிறது. கோர்ட் கேஸ்ன்னு அதுக்காக அலையிறது. தாயாருடைய உடல்நிலையில நெறைய பிரச்சனைகள், அம்மாவோட நெறைய கருத்து வேற்றுமைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆட்படுறதுங்கிற மாதிரி சில சிக்கல்கள்ல தனுசு ராசி அன்பர்கள் தவிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் இந்த நிலை மாறும். ஒரு தன்னம்பிக்கையும், தைரியமும் வரும். மனசுல வந்து ஒரு தெளிவு வரும். ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? என்ன ஸ்டெப் எடுத்தா ஒண்ணு இந்த சொத்த ரெக்கவர் பண்ணணும். இல்லன்னா காசு என் கைக்கு வரணுங்கிற ஒரு முடிவுல அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. அந்த ஸ்டெப் சக்சஸ்ஃபுல்லா போறதுங்கிற மாதிரி நெறைய நல்ல பலன்கள் இந்த வக்ர பயிற்சிக்கு அப்புறம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு.